Hello, good morning. Welcome to TNPSC channel. இந்த சேனலில் குரூப் 2 லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கான 15 மினிட்ஸ் வீடியோ சயின்ஸ் அண்ட் டெக் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு சிலபஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றதான் ஸ்டார்டிங் டாப்பிக்கு. ஸோ அந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு எந்தெந்த டாப்பிக்லலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதுலேருந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கில் இந்த கொஷின் கேட்கலாம் அப்படின்றதுக்கு மோஸ்ட்லி இருக்கலாம் அப்படின்றதுனால இந்த டாப்பிக்கில் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருக்குது. ஸோ டாபிக் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டாக இருக்குது. ஃபிசிக்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதில் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்ற டாப்பிக்கில் தான் அதிகமாக எக்ஸ்பெக்டட் கொஷின் கேட்டுட்டு இருந்திருக்கா இத்தனை வருஷமாக. அது போக பார்த்திங்கன்னா எவ்வளோ நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம் எங்கெங்கே அப்படின்றதான் கேட்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கறதுக்காக நம்ம உள்ளே போயிடலாம். நான் இதை வந்து ரெஃபர் பண்ணது எல்லாமே புக்கில் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ரேடியோ ஆக்டிவிட்டி அதுதான் நியூக்ளியர் எனர்ஜி. ஒரு ரேடியேஷனை வந்து உண்டாக்குனா அதுதான் வந்து நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து ஒரு எலமெண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஆகும்னா அதோட அட்டாமிக் வெயிட் greater than 83, அதாவது 82 விட அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். இது கூட நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கூட கேட்கலாம். ஸோ அட்டாமிக் வெயிட்ன்றது இதை ஆக்சிஜனுக்கு 8, மேலே 16, இந்த கீழே இருக்க இந்த அட்டாமிக் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இது 82க்கு மேலே அதாவது 83 அது மாதிரி இருந்தால் அது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். எலமெண்ட்டில் இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரேடியோ ஆக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட், ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு 3 யூனிட் இருக்குது. பட் நம்ம எஸ்ஐ யூனிட் பார்க்குறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் தான் வந்து எக்ஸாமில் கேட்க வேண்டிய கொஷின் எக்ஸ்பெக்டட் கொஷினாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து 1 பெக்கரல் தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரோ என்ஜின் அப்படின்றது இட் இஸ் யூஸ் டு மெஷர் எக்ஸ்ரேஸ் எவ்வளோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறது ரோ என்ஜின். அது ஒரு வீக்குக்கு வந்து இவ்வளோ ரோ என்ஜின் எக்ஸ்போஷர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்லாம் இருக்குது. அது வந்து பின்னாடி உள்ள கொஷின்ஸில் நான் வந்து அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்தாச்சு. ஓகேயா, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு வந்தாச்சு. நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ரேடியேஷனில் 3 வகையான ரேடியேஷன் இருக்குது. ஆல்ஃபா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன், காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரேடியேஷன் இருக்குது. இப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேடியேஷனில் முக்கியமாக எக்ஸாமில் கொஷின் கேட்குறது என்னென்னா அயனைசிங் பவர் எந்த ரேடியேஷனுக்கு அதிகம், எது கிரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ஃபாக்கு தான் அதிகம். ஆல்ஃபானா என்னென்னா ஹீலியம் 2^4 இதுதான் ஆல்ஃபா. ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ் இல்லை எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ஃபாக்கு தான் சீக்கிரமாக அயனைஸ் ஆகும். அது நிறைய அயன்ஸ் இருக்குது, அதனால் அயனைசிங் பவர் எது அதிகமாகும், ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு பீட்டான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் -1 அதுதான் பீட்டா. ஸோ இதுலேயும் ஒரு அயான் இருக்குது. ஸோ இதுவும் அயனைஸ் ஆகும். தேர்டு காமான்றது இட்ஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. ஸோ காமா வந்து அயனைசிங் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அயனைசிங் பவர் அதிகம் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஆல்ஃபா கிரேட்டர் தென், நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டா, பீட்டா கிரேட்டர் தென் காமா. இது அயனைசிங் பவர். இதுவே பெனட்ரேட்டிங் பவர் அதாவது ஊடுருவுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாலிடாக வந்து ஊடுருவுத்தன்மை அதிகம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது காமா கிரேட்டர் தென் பீட்டா, பீட்டா கிரேட்டர் தென் ஆல்ஃபா. காமா வந்து ஜஸ்ட் அன் எனர்ஜி தானே, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடாக போயிட்டு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி வெளியே போயிடும். பீட்டா வந்து இட்ஸ் அன் ஜஸ்ட் எலக்ட்ரான். கரண்ட்டு மாதிரி தான் எலக்ட்ரான் அது மாதிரி சொல்கிறோம்ல, பாஸ் ஆகும் பட் ரொம்பலாம் பாஸ் ஆகாது. ஆல்ஃபா ரொம்ப கம்மியாக தான் பாஸ் ஆகும். ஸோ பெனட்ரேட்டிங் பவர் அப்படின்னு பார்க்கும்போது காமா கிரேட்டர் தென் பீட்டா, பீட்டா கிரேட்டர் தென் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் அதே மாதிரி தான். எனர்ஜி ஸ்பீட் ஆஃப் லைட். காமா வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன
3 into 10 power 8 meter per second. ஓகேயா? gamma greater than beta greater than alpha. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிங் பவரும் ஸ்பீடு எல்லாமே சேம். அயனைசிங் பவர் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அயனைசிங் பவர் வந்து ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டா, பீட்டா கிரேட்டர் தென் காமா. அதுதான் அந்த வாக்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து ஆல்ஃபானா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பீட்டானா வெறும் எலக்ட்ரான்ஸ், காமானா வந்து வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சார்ஜுன்றப்ப கீழே இருக்கிறது தான் சார்ஜ். ப்ளஸ் 2 4 ரெண்டே மைனஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரோட்டான் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 எலக்ட்ரான் மைனஸு 0. அயனைசிங் பவர் நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டா கிரேட்டர் தென் காமா. பெனட்ரேட்டிங் பவர் அப்படின்னு பார்க்கும்போது காமா கிரேட்டர் தென் பீட்டா கிரேட்டர் தென் ஆல்ஃபா. எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சின்ஸ் ஆல்ஃபா வந்து ஒரு பாசிட்டிவ் பவராக இருக்க போனதுனால இது வந்து டெஃப்ளெக்ட் ஆகும். பீட்டாவும் நெகட்டிவ் பவர் இருக்கிறதுனால டெஃப்ளெக்ட் ஆகும். பட் காமா வந்து டெஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா இது ஜஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இட் டசன்ட் ஹாவ் எனி பவர். ஸ்பீடு நான் சொன்னேன், ட்ராவல் வித் தி ஸ்பீட் ஆஃப் லைட். இட்ஸ் லைக் காமா லெஸ்ஸர் தென் பீட்டா லெஸ்ஸர் தென் ஆல்ஃபா. எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட ஸ்பீடு குறையும். இதுதான் இதோட ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸில் நம்ம என்ன பார்க்கணும்னா நியூக்ளியர் ஃபியூஷன்னு ஒன்று இருக்குது, நியூக்ளியர் ஃபிஷன்னு ஒன்று இருக்குது. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றப்ப ஒரு யுரேனியம் அப்படின்றது பிரேக் ஆகிட்டே இருக்கும். அதில் 2 ரியாக்ஷன் இருக்கும். கண்ட்ரோலபிள் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோலபிள் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கும். நியூக்ளியர் ஃபிஷன் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஆட்டம் பாம்புக்கு எக்ஸாம்பிள் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் அதாவது 2 எலமெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. அப்போ இந்த 2 பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் சேர்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த அளவு ஹை எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஹேப்பன் ஆகும். ஆனால் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படி கிடையாது. வெறும் ஒரு நேச்சுரல் யுரேனியமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அது பாட்டு அந்த பாம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்றது ஈஸி, ஃபியூஷன்றது ரொம்ப கஷ்டம். நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எங்கே நடக்கும்னா சன்னில் நடக்கும். சன்னில் அதுக்கான அந்த ஹீட் எனர்ஜி கிடைக்கிறதுனால நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கும். இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷனோட ரியாக்ஷன். அதாவது ஹைட்ரஜன் டியூட்ரியம்னு சொல்லுவாங்க. 1H2 gives 2He4 ஒரு ஹீலியம் க்ரியேட் பண்ணும். இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷனோட ரியாக்ஷன். நியூக்ளியர் ஃபிஷனுக்கு பார்த்திங்கன்னா யுரேனியம் 239 வந்து பிரேக் டவுன் ஆகிறது தான் அதோட ரியாக்ஷன். அதெல்லாம் கேட்க சான்ஸ் இல்லை. எதுக்கு எக்ஸாம் டைம் போகிற டைம் நம்ம வந்து எக்ஸாம் சம்மந்தமாக முக்கியமான டாபிக் எல்லாத்துலேயுமே அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் டச் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டம் பாம் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன், நாகசாக்கி அண்ட் ஹிரோஷிமா. இதில் நியூக்ளியர் பாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க World War II. அப்போ வந்து லிட்டில் பாய் 2 இருக்குது. லிட்டில் பாய் வந்து யுரேனியம், நாகசாக்கி வந்து புளூட்டோனியம். இது வந்து கேட்கலாம் பாக்ஸ் மெட்டீரியல் அப்படின்றதுக்காண்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹிரோஷிமாவில் வந்து பண்ண லிட்டில் பாய் வந்து யுரேனியம், ஃபேட்மேன் வந்து புளூட்டோனியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா யுரேனியம் ஃபஸ்ட்டு யுரேனியம் தான் கண்டுபிடிச்சாங்க ரேடியோ ஆக்டிவிட்டியில், அப்புறம் தான் புளூட்டோனியம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ லிட்டில் அப்படின்றப்ப யுரேனியம், ஃபேட்மேன் வந்து புளூட்டோனியம். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 நியூக்ளியர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். அதாவது 2 இப்போ ஒரு 1H2 ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு 2 பாசிட்டிவ் ஃபோர்ஸை வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து ஃபியூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றப்ப அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அந்த எனர்ஜி எவ்வளோன்னா 10⁻7 to 10⁻9 கெல்வின். இதுவும் கூட எக்ஸாமில் கொஷின் கேட்கலாம். 10⁻7 to 10⁻9 கெல்வின். அதனால எக்ஸாமில் எக்ஸ்பெக்டட் கொஷின். நெக்ஸ்ட்டு சன் வந்து 1 பெர் செகண்டுக்கு எவ்வளோ ரேடியேட் ஆகுது எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இது நியூக்ளியர் ஃபியூஷனால் 3.8 × 10⁻26 ஜூல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் இம்பார்ட்டண்ட் பார்ட். இந்த பார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. நீங்கள் அந்த பார்ட்லாம் கூட நீங்கள் விட்டுங்க, ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட். ஓகேயா? ஃபாஸ்பரஸ் 32
என்ன எதுக்கு கில்ஸ் இன்செக்ட் அண்ட் பேரசைட், இது அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாஸ்பரஸ் 32ன்றது. அடுத்து சோடியம் 24. சோடியம்னா என்ன? சால்ட். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம். ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், பிளட் சப்ளை, ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். அயோடின் 131. அயோடின்னாலே நம்ம என்ன நினைப்போம்னா தைராய்டு. ஸோ இட்ஸ் காய்டர் க்யூர் பண்ணுறது வந்து அயோடின் 131. அடுத்து அயன்னா வந்து அயன் எதில் இருக்குது? பிளட்டில் இருக்குது. ஸோ க்யூர் அனிமியா. நெக்ஸ்ட்டு ரேடியோ ஃபாஸ்பரஸ் P32. ஃபஸ்ட்டு நம்ம அக்ரிகல்ச்சரில் ஃபாஸ்பரஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்கின் டிசீஸ்லேயும் வந்து ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சருக்கு 2 எலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று கோபால்ட் 60, இன்னொன்று கோல்டு 198, AU 198. இது 2 யூஸ் பண்ணுறாங்க. ரேடியேஷன் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அடிக்கடி கேட்குற கொஷின் ப்ளஸ் குழம்புற கொஷின் இந்த கொஷின் தான். கலிஃபோர்னியம் அண்ட் அமெரிக்கம். கலிஃபோர்னியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர்லைன்ஸில் டு டிடெக்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இன் பேகேஜ் அப்படிதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க கலிஃபோர்னியம். அமெரிக்கம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்மோக் டிடெக்டராக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிஃபோர்னியாவில் ஏர்லைன்ஸ் இருக்குது. கலிஃபோர்னியா ஏர்லைன்ஸில் எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் ஸ்மோக் டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. திடீர்னு ஸ்மோக் வந்துச்சுன்னா உடனே வந்து நனைஞ்சு இதாகிடும். ஸோ அமெரிக்காவில் அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஸ்மோக் டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. கலிஃபோர்னியா ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மறக்காது. இந்த கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின். எனக்கு வந்து குழப்பம் டவுட் ஆகும். ஸோ அதனால் நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிடுறேன். 15 மினிட்ஸில் வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து கார்பன் C14 வந்து ரேடியோ கார்பன் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆர்கியாலஜிக்கல் டேட்டிங். அடுத்து சேஃப்டி மெஷர். நான் சொன்னேன்ல ரோ என்ஜின்றது ரேடியேஷன் எக்ஸ்போஷரை வந்து மெஷர் பண்ணுறது ரோ என்ஜின். அதாவது எக்ஸ்ரே மெஷர் பண்ணுறது கூட ரோ என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இதை மெஷர் பண்ணுற மெஷின் பேர் டோசிமீட்டர். இதுவும் அடிக்கடி கேட்குற மெஷின். டோசிமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன். டோசிமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், டோசிமீட்டர். சேஃப்டி மெஷர் 1 வீக்குக்கு எவ்வளோ இருக்கலாம்னா 100 மில்லி ரோ என்ஜின் per week for safety measure. Dosimeter to detect X-rays. Next நியூக்ளியர் ரியாக்டர் ஃபஸ்ட்டு எங்கன்னா சிகாகோவில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. USA கோர்ஸ். அதனால் அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பாம் இது பண்ணாங்க. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் ஃபஸ்ட்டு எங்கன்னா சிகாகோ, USA. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது லெட் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் நியூக்ளியர் ரியாக்டரில் காமனாக என்னென்ன இருக்குன்னா ஒரு ஃபியூல் இருக்கும், மாடரேட்டர் இருக்கும், கூலண்ட் இருக்கும், கண்ட்ரோல் ராட் இருக்கும். அதாவது ஃபியூல் வந்து யுரேனியம் 239 இருக்கும். அந்த ஃபியூல் வந்து ரியாக்ஷன் வரும்போது அந்த ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணுது, மாடரேட் பண்ணுது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபைட்டும் ஹெவி வாட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. கூலண்ட் அப்படின்றது ஹீட் ஆகும்ல, அந்த சிஸ்டம் ஹீட் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த கூலண்ட்டு வாட்டர், ஏர், ஹீலியம். கண்ட்ரோல் ராட் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் ராட் அடிக்கடி எக்ஸ்பெக்டட் கொஷின். போரான் அண்ட் கேட்மியம் தான் கண்ட்ரோல் ராட்ன்றது எக்ஸஸாக வர நியூட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த நியூட்ரான் வந்து திரும்ப போய் இன்னொரு யுரேனியமில் இது பண்ணி ரியாக்ஷன் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அதோட வேலை. கண்ட்ரோல் ராட் இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்ட்ரோல் ராட், போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸ். அடுத்து யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு யுரேனியம் 239 தெரியுதா, புளுட்டோனியம் 239 தெரியுதான்றதை விட அதோட யூசஸ் தெரியுதா அப்படின்றது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது என்னோட வியூ. ஸோ யூசஸ் கூட கேட்டுட்டு ஆல் டே போல் கேட்கலாம். பவர் ஜென்ரேஷன், ஐசோடோப்ஸு, ரிசர்ச்சு, நான் ஃபிஷனபிள். நெக்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர். ஃபஸ்ட்டு அப்சரா நியூக்ளியர் ரியாக்டர் தாராப்பூர், மும்பையில் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வந்திருக்கு.
நவ் இந்தியாவில் 22 நியூக்ளியர் ரியாக்டர் 7 பவர் ஸ்டேஷன் நடந்திருக்கு. 7 பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. மொத்தம் இப்போ நியூக்ளியர்னால நமக்கு கிடைக்கிற எனர்ஜி 6780 MWE கிடைக்குது நமக்கு எனர்ஜி. மொத்தம் 22 நியூக்ளியர் ரியாக்டர். இதுவும் மேட்ச்சில் கேட்பாங்க. ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் கொடுத்து அந்த ஸ்டேட்டோட மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. 15 மினிட்ஸ் காலியாக போகுது. 2 more minutes. தமிழ்நாட்டில் 2 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. கல்பாக்கத்தில் ஒன்று இருக்குது, கூடங்குளமில் இருக்குது. கல்பாக்கம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. நான் கீழே ஏன்னு சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் 2 இருக்குது. கைகா கர்நாடகா, தாராப்பூர் மகாராஷ்டிரா, ரவத்பத்தா ராஜஸ்தான், கக்ராப்பூர் குஜராத், நரோரா உத்தரப்பிரதேஷ். மொத்தம் 7 ஸ்டேட்டில் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளியர் சைஸ் போட்டிருக்காங்களா, அது எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ன்றது போட்டிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. 7 ஸ்டேட்ஸு அங்கே உள்ள நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. மேட்ச்சில் கேட்பாங்க. நரோரா யூபி, கக்ராப்பூர் குஜராத், கல்பாக்கம் தமிழ்நாடு, கூடங்குளம் எங்கே இருக்குது, திருநெல்வேலி. ஸோ அதெல்லாம் கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் கல்பாக்கத்தில் ஏன் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்றது ஒன்று வந்து கல்பாக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது யார் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா பாவினி அப்படின்றவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட நியூக்ளியர் ரிசர்ச் படி 1948 ஓப்பன் பண்ணது 3 phases ஆஃப் நியூக்ளியர் ரிசர்ச்சு. ஸ்டேஜ் 1லேருந்து இப்போ நம்ம ஸ்டேஜ் 2, அதாவது ஸ்டேஜ் 1 ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்லேருந்து ஸ்டேஜ் 2 ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபியூலே எடுத்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண இது யுரேனியம் 238. இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது புளுட்டோனியம் 239. இந்த புளுட்டோனியம் 239 யூஸ் பண்ணுறது இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வைக்கிற ஃபியூவில் தான் நம்ம வந்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 இஸ் தோரியம் பேஸ்டு ரியாக்டர். தோரியம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமான அளவில் நமக்கு இந்தியாவிலே எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ நம்மளோட ரிசர்ச் லெவல் இன்னும் ஸ்டேஜ் 3 அளவு போகலை. ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் கல்பாக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 500 WMV. யார் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா பாவினி. இந்த கல்பாக்கத்தை IGCAR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி கல்பாக்கம் அட்டாமிக் ரிசர்ச், இந்திரா காந்தி கமிஷன் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ. ஸோ இதுதான் வந்து நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் எனர்ஜி பற்றி நான் கம்பைல் பண்ணது. இதை நான் இந்த கீழே லிங்க் பண்ணி போடுறேன். ரிவைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸில் இருக்க எல்லா வீடியோஸும் இன்றைக்கி போட்டுடுறேன்.